மேற்கு தொகுதிக்கு அட்டன் பண்ணியிருக்கோம் சார். தலைவர் பொறுத்தவரை ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த கூட்டத்தில் எல்லார்ட்டையுமே அவங்க ஒப்பீனியனை கேட்டாங்க. இந்த ஆட்சியில் பப்ளிக்கோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. எல்லா நிர்வாகிகளுமே பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. எதெல்லாம் சாதனைகள் அப்படின்ற அளவில் இருக்குன்ற மாதிரி கேட்டார். வெற்றிக்கான காரணங்கள், கடந்த தேர்தலில் என்ன மாதிரியான ரிசல்ட் இருந்தது, அதற்கான காரணங்கள் என்ன, அதை இப்போ எப்படி நம்மளால் களைய முடியும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சுதந்திரமாக ஒரு டிஸ்கஷன் இருந்தது சார் இந்த மீட்டிங்கில். சேலம் எடுத்துக்கிட்டாலே சேலம் முழுவதுமாகவே ஏடிஎம்கேவுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு பெல்ட் அது. டிஎம்கேக்கு நல்ல ஸ்ட்ராங்கஸ்டான தொகுதியில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபவுண்டேஷன் உள்ள தொகுதி. ஆமாம் சார். அப்போ சேலம் மாவட்டம் முழுவதும் எப்படி வெற்றி பெற முடியுங்கிறதுக்கான வாய்ப்புகளை எடுத்து சொல்லுங்கள். தலைவர் கேட்டிருந்தார் சார், அது எப்படி இருக்கும் இந்த வாட்டி அப்படின்றது. கடந்த முறை நாங்கள் ஏற்கனவே போன பேட்டிலையும் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அவங்களுடைய எதிர்க்கட்சியோட சூழ்ச்சி, இன்னைக்கு நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட இந்த நிர்வாகிகள் எல்லாருமே அந்த கருத்தை முன் வச்சாங்க. அந்த சூழ்ச்சியில தான் வெற்றி பெற்றோம். இந்த முறை கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா பல்வேறு தொகுதிகள் லீடு எடுத்தோம் சேலம் மாவட்டத்தை பொறுத்தளவில். அதற்கான காரணங்கள் என்னன்னு கேட்டால் இந்த ஆட்சியோட சாதனைகள். அதே தொடர்ந்து இது நாள் வரைக்கும் நமக்கு எலெக்ஷன் கோடு வர வரைக்குமே ஆட்சியில் பல நல்வேறு திட்டங்களை செஞ்சிருக்கிறாரு. அதன் பேஸ் பண்ணி இந்த வாட்டி கட்டாயமாக மகளிர்கிட்ட எங்களுக்கான சாதனைகள் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு எந்த எதிர்ப்புமே இல்லை. களம் சாதனையாக இருக்குது. ஆல்ரெடி தலைவர் சொல்லி மகளிர் எல்லாருமே கழகத்தை சேர்ந்த மகளிர் பிரச்சாரத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் மிகுந்த சாதனமான சூழ்நிலை இருக்குது. இப்போ சேலத்துக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியாக நம்ம திமுக ஆசையாக இருக்குது. ரீசெண்டாக தான் அமைச்சர் கொடுத்தாங்க. எஸ் சார். அதெல்லாம் மக்கள் அட்ரஸ் பண்ணாங்களா? அதெல்லாம் சொன்னீங்க. கட்டாயமா சார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாவட்ட கழக செயலர் எங்கள் மாவட்டத்தில். மண்டல பொறுப்பாளராக மாண்புமிகு அண்ணன் வேலு அவர்கள் இருக்கிறார்கள். மாவட்ட அமைச்சராக அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் டி.எம். செல்வகணபதி பல்வேறு சாதனைகளை சேலம் மாவட்டத்தில் செய்த காரணத்தினால் கழகத்தோட மூத்த முன்னோடி அண்ணன் எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்கள் ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருந்தார். அந்த அடப்பில் பப்ளிக் கிட்ட இது ஒரு ரீச்சாகவும் இருக்குது. இப்போ மேடைகள் எடுத்துக்கிட்டால் 3 பேருமே இருக்காங்க. மும்மூர்த்திகளாக செயல்பட்டு கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுது அவர்களுக்கான கலப்பணியை அவங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். பப்ளிக்கை தாண்டி திமுக இங்க இருக்கிற கேடர்ஸ் முன்னிலைப்படுத்தல வெளியிலேருந்து நம்ம காட்டு விடுறாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. குறிப்பாக வீரபாண்டியருக்கு பிறகு ஒரு ஆட்கள் முகமாக காட்டுறதுல தயக்கம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி 3 மாவட்டத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. கேடர்ஸ் பற்றியில் சார் பப்ளிக் கட்சிக்காரங்க பொறுத்தளவு சார் எல்லாருமே எப்பயுமே கழக தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை மீறியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நான் போன வாட்டியும் சொல்லி இந்த வாட்டி வாய்ப்பு கேட்டிருக்கோம். தலைவர் வழங்கினாலும் சரி எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டே தான் இருப்போம். தலைவர் அவர்கள் என்றுமே ஐயா வீரபாண்டியர் பொறுத்த நான் அந்த குடும்பத்தை சார்ந்தவனாகவும் சொல்கிறேன். மிகுந்த மரியாதையும் என்றைக்குமே அதற்கான அவர் இறப்புலையும் சரி அந்த பல்வேறு விஷயங்களில் இப்போ எங்களுக்கு வழங்கின வாய்ப்பு எல்லாமே ஐயாவுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருந்தார். ஸோ அதெல்லாம் தலைவர் பொறுத்தளவு எதுவுமே இல்லை. அதே மாதிரி பல தடவை தலைவர் பேசும்போது சொல்லுவார் 3 மாவட்ட செயலாளர்களும் வீரபாண்டியன் உறவு, இங்கே இருக்கிற தோழர்கள் அனைவருமே வீரபாண்டியன் உறவு. அந்த மாதிரி தான் தலைவர் பொறுத்தளவு கொண்டு போயிருக்கிறார். ஸோ இதில் வேற்றுமைக்கு எதுவும் இல்லை. ஆளுமையாக வரக்கூடியது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா 11 தொகுதியிலும் லீடு எடுத்திருக்கோம். வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக ஒரு டிஃபரன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதை பேஸ் பண்ணி பேசுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.